கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே அந்த நடுப்பகுதியை வாசிக்கும் பொழுது, உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிருக்கிறபடினாலே என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது கிறிஸ்துவ வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி, ஒரு பெருக்கம் இருக்க வேண்டும். வளரக்கூடிய ஒரு காரியம், அநேக காரியங்களை நம்ம சொல்லலாம். ஒரு 4 காரியங்களை மாற்றம் நான் சொல்லுகிறேன். அதாவது விசுவாசத்திலே நம்ம பெருகணும், விசுவாசத்திலே நம்ம வளர வேண்டும். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் விசுவாசத்திலே நாம் வளர வேண்டும், பெருக வேண்டும். ஏன்னா சீசர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்கும் பொழுது, எங்கள் விசுவாசத்தை நீர் வர்த்திக்க போடணும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டாங்க. அப்போ உண்மையாகவே விசுவாச வாழ்க்கையிலே நாம் வளரணும், விசுவாச வாழ்க்கையிலே நாம் பெருகணும். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நம்ம 2வதாய் வாசிக்கும் பொழுது பிலிப்பியர் 1:9 வாசிக்கிறோம். அதாவது அன்பில் நாம் பெருகணும். அன்பு காட்டுவதிலே, அன்பு செலுத்துவதிலே நாம் பெருக வேண்டும், அன்பு செலுத்துவதிலே நாம் வளர வேண்டும். பிலிப்பியரில் 1:9 வாசிக்கிறோம். அதே நேரத்தில் 1 தெசலோனிக்கேயர் 3:12 வாசிக்கிறோம். தெசலோனிக்கேயரில் 4:10 வாசிக்கிறோம். அதாவது தெய்வீக அன்பிலே நம்ம வளரணும், அன்பு செலுத்துவதிலே, அன்பு காட்டுவதிலே நம்ம பெருக வேண்டும், வளர வேண்டும். 3வதாக 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தர்ம காரியங்களிலே நம்ம பெருக வேண்டும். அதாவது உதவி செய்வதிலே நம்ம வளரணும். மற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்வதில் தர்ம காரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். உதவி செய்வதில், மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்வதில் நாம் வளரணும், நாம் அதில் பெருகணும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொன்னாலே நம்ம விசுவாசத்திலே நாம் வளர வேண்டும், அன்பில் நாம் வளர வேண்டும். 3வது, மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்வதில் நாம் வளரணும். நம்ம நாட்களில் கொஞ்சமாக செய்யலாம், இன்னும் அதிகமாய் செய்வதற்கு நாம் முயற்சி பண்ணணும், பிரயாசப்படணும். அதற்காக நம்ம ஜெபிக்கணும். தேவன் உண்மையாகவே அநேகருக்கு நாம் உதவி செய்யத்தக்கதாக தேவன் நமக்கு உதவி செய்வார், நம்மளை பயன்படுத்துவார். அப்போ நாட்களில் 3வதாக கிறிஸ்துவ வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் அதாவது உதவி செய்வதில் நம்ம வளரணும், நம்ம பெருக வேண்டும். 4வதாக அந்த ரோமர்கள் நிருபத்தில் 5:15 வாசிக்கிறோம், 20 வசனம் வாசிக்கிறோம். அதே போல் 2 கொரிந்தியர் 4:15 வாசிக்கிறோம். அதாவது கிருபையில் நம்ம பெருகணும், கிருபையில் நம்ம பெருகணும், தேவன் கொடுத்த கிருபையில் நாம் வளரணும். அதாவது அந்த 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 15 வாசிக்கிறோம், அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும் என்று சொல்லி பார்க்கிறோம். அநேகருங்கிறத அந்த வார்த்தையில் நம்மையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே நாம் ஸ்தோத்திரத்தினால, தேவனை மகிமைப்படுத்துவதனால, தேவனை ஸ்தோத்தரிக்கிறதுனால, தேவனுக்கு நன்றி செலுத்துவதனால நாம் கிருபையில் என்ன செய்கிறோம், பெருகிறோம். அப்போ உண்மையாகவே விசுவாச வாழ்க்கையிலே, விசுவாசத்திலே நாம் பெருக வேண்டும். 2வதாக அன்பில் நாம் பெருக வேண்டும். 3வது மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் நாம் பெருகணும். 4வதாக தேவனுடைய கிருபையில் பெருகணும். கிருபையில் எப்படி நம்ம பெருகிறோம் என்று சொன்னால், ஸ்தோத்திரத்தினால நாம் கிருபையில் வளர முடியும், கிருபையில் பெருக முடியும். கிருபை நம்மோடு கூட இருக்கும் பொழுது தேவன், அதாவது கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடினால பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ கிருபையில் நம்ம வளரும் பொழுது, கிருபையில் பெருகும் பொழுது எந்த ஒரு பாவமும் நம்மளை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. அப்போ உண்மையாகவே கிறிஸ்துவ வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நம்ம அந்த 4 காரியங்களை பார்த்துருக்கிறோம். இதில் நாம் வளரணும், பெருகணும். உண்மையாகவே தேவன் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பார், நம்மை பயன்படுத்துவார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மையாகவே ஆண்டவரே, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாங்கள் விசுவாசத்திலே நாங்கள் பெருகும்படியாக, விசுவாசத்திலே நாங்கள் வளரும்படியாக, ஆண்டவரை கொடுத்த தெய்வீக அன்பிலே நாங்கள் வளரும்படியாக, மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலே நாங்கள் வளரும்படியாக, நீர் கொடுத்த கிருபையிலே நாங்கள் வளரும்படியாக, நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவீராக, நீ உதவி செய்வீராக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான நம்முடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பீராக. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில், கிறிஸ்துவ வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் வளரத்தக்கதாக என் தேவன் அனுக்கிரகம் பண்ணும். அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும், மகிமையான காரியங்களை செய்யும்.
கிருபையிலே நாங்கள் வளர்வதனால, கிருபை எங்கள் வாழ்க்கையில் பெறுகிறதுனால எந்த ஒரு பாவமும் ஆண்டவரை எங்களை மேற்கொள்ள மாட்டாத வாசிக்கிறோமே. உண்மையாக நாட்களிலே நாங்கள் கிருபையில் அதிகமாய் வளர பெருக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.